தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து தலை குனிந்து வணங்கி தொடர்கிறேன். 14 அக்டோபர் 1998 அன்று சிறிலங்கா இராணுவத்துடன் ஏற்பட்ட நேரடி மோதலில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட கரும்புலி மேஜர் நிலவன், வேவுப்புலி கப்டன் பிரசன்னா ஆகிய வேங்கைகளின் ஆண்டு வீர வணக்க நாள் இன்றாகும். இரும்புக் கோட்டை எனவும் எவரும் நெருங்க முடியாது என்று எதிரி இருமாப்பு கதைகள் பேசிக்கொண்டிருந்த மிக்க பெரும் படைத்தளம்தான் ஆனையிரவு படைத்தளம். ஆட்லரிகளின் பலத்தை தன்னகத்தே வைத்துக்கொண்டு அரக்கத்தனம் புரிந்து கொண்டிருந்தது. இந்த படைத்தளம் எவரும் வந்து எதுவும் செய்ய முடியாது என்ற திமிர் எதிரி அவனின் ஆனையிரவு படைத்தளத்திற்குள் பரவியிருந்தன. தமிழ் மக்களின் குடியிருப்புகள் மீது எரிகணைகளை ஏவி கோரத்தனம் ஆடினார்கள். ஆனையிரவு படைத்தளத்தில் குந்தியிருந்த இராணுவத்தினர் இதை தாக்கியளித்து இதற்கான தாக்குதல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்த தளத்தில் இருந்த கட்டளை மையங்களையும் ஆட்லரி தளங்களையும் பற்றிய தகவல் பெறுவதற்கு கரும்புலி மேஜர் நிலவன் தலைமையில் வேவு நடவடிக்கையில் அணிகளம் இறக்கப்பட்டு செயலாற்றிக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நாட்களாக சேகரித்து தகவலிலிருந்து முழுமையான திட்டங்களையும் தீட்டும் வண்ணம் அமையப்பெற்றது. இறுதியாக அந்த ஆனையிரவு படைத்தளம் மீட்பதற்கான திட்டங்களை தீட்டுவதற்காக இறுதியான வேவு நடவடிக்கைக்கு செல்லும் போது அந்த படைத்தளத்தில் எதிரியுடன் ஏற்பட்ட நேரடி மோதலில் கரும்புலி மேஜர் நிலவன் 14 அக்டோபர் 1998 அன்று அந்த மண்ணில் தேச புயலாய் வீசி சென்றான். இவருடன் வேவுப்புலி கப்டன் பிரசன்னாவும் வீரச்சாவை தழுவிக்கொண்டான். தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து வணங்கி இந்த உன்னதமான மறவர்களின் கனவுகளை நனவாக்க தொடர்ந்து பயணிப்போம்.